சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான வாழ்வு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. உன் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள். தன் வாழ்வில் ஒரு மனிதன் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் பல திறமைகள் வெளிப்படும் என்று கூறலாம். அப்படித்தான் உன் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி உன் சிக்கல்களை எல்லாம் நீ வென்று விட்டாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் முன் நீ எதையும் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. உன் மனதில் இருப்பதை யாரிடமும் முழுமையாக பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. யாரேனும் உன்னை நலமா என்று கேட்டால் நலம் என்று புன்னகைக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, என்னிடம் சொல், நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது அல்ல, தனிமையில் இருக்கும்போது அழாமல் இருப்பதே. அப்படி பார்த்தால் என் பிள்ளை தனிமையில் இருக்கும்போது தன் மனதோடு பெரும் போராட்டமே நடத்தி கொண்டிருக்கின்றாய். ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை புறக்கணித்து சென்றவர்களையும் உன்னை ஏமாற்றி சென்றவர்களையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார்கள். வாழ வழியே இல்லை என்றும் வாழ வாய்ப்பே இல்லை என்றும் புலம்பாதே. நீ பயணித்து கொண்டு இருப்பதுதான் உன் வாழ்க்கை. உன் எதிர்கால வாழ்வு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. அதை நோக்கிதான் இப்போது நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய். உன் நிகழ்கால செயல்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உன் எதிர்காலம் உன்னால் தான் எழுதப்பட போகிறது. உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டுமோ, யாருடன் இருக்க வேண்டுமோ, எவ்வாறு இருக்க வேண்டுமோ என்பதை முதலில் நீ முடிவு செய். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடு. உனக்கு மட்டுமின்றி உன் பெற்றோருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும். சரி என்று நீ ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அதை நோக்கி எந்த தயக்கமும் இன்றி உன் பயணத்தை துவங்கு. உன்னால் ஆனதை முயற்சிகளையும் நீ முன்னெடு. எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல். இந்த உலகில் தலைவிதி என்பது அவரவர்கள் எதிர்கொள்வதே. இவ்வாழ்வில் உனக்கு வேண்டியதை பெற உன்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் செய். கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணத்தை பட்டியலிடு. இனி கடக்க போகும் நாட்களை அவை மீண்டும் நிகழாமல் தடுத்துவிடு. உன் முயற்சிகளும் செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், உன் ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன் சாயப்பா அதை நிறைவேற்றி தருவேன். உன் முயற்சிகளுக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இரவில்தான். ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு விடியல் முடிவு கட்டும். இருளோடே எந்த நாளும் முற்று பெறாது. விடியல் என்று ஒன்று வரும்போதுதான் இருள் என்பது முடிவுறும். இயல்பான இருள்கள் இவ்வையகத்தில் இல்லை. தடைகளையும் சிக்கல்களையுமே நினைத்து கொண்டே இருக்காதே. அதனால் உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போகலாம். உனது குறிக்கோளில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. தடைகளும் சிக்கல்களும் தானாகவே மறைந்துவிடும். உனக்குள்ளான உத்வேகம் தானாக பிறந்துவிடும். மகிழ்ச்சியான எதிர்காலம் பெற இரண்டே வழிகள் தான் உண்டு. ஒன்று, இந்த சூழ்நிலைக்கேற்ப நீ உன்னை மாற்றிக்கொள். அது இயலவில்லை என்று நினைத்தால் உன்னை சுற்றி உள்ள சூழ்நிலையை உனக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள். ஆயுதங்களை தாங்கி நாள் மட்டும் போர் வீரனாக ஆக்க முடியாது. முறையான பயிற்சியும் தன்னம்பிக்கையும் குணமும் எதிரிகளை வெல்லும் சாதுரிய அறிவும் எங்கு எப்படி செயல்பட வேண்டும் என்ற சமயோசித
புத்தியும் இவை அனைத்தும் இருந்தால்தான் அவன் சிறந்த போர் வீரன். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? உனக்கு நிச்சயிக்கப்பட்ட உன் வாழ்வு உன் கையில் சேர வேண்டுமானால் நீ இன்றிலிருந்து போராடத் துவங்கு. தன்னம்பிக்கையோடு இருக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க முயற்சி எடுத்தால் என் துணை 100% உனக்குண்டு. நீயாக எடுக்கும் எந்த முயற்சியிலும் உனக்கு நான் வெற்றியை மீட்டு தருவேன். செயல்களை மட்டும் நீ செய். அதில் வெற்றியை கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உன்னை வந்து சேரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.